நீங்கள் ஒரு ரிசர்ச்சராக இருந்தால் மட்டும்தான் தெரியும் ரிசர்ச் பேப்பர் எழுதுறது எவ்வளோ கஷ்டம்னு. இந்த வீடியோ ரிசர்ச்சர்ஸ்க்காக மட்டும் இல்லை, இதை யார் வேணாலும் பார்க்கலாம். ரிசர்ச் பேப்பர் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணணும்னா, இல்லை ரிசர்ச் பேப்பர் எப்படி எழுதணும்னு கற்றுக்கணும்னா இந்த வீடியோ அவங்களுக்கு தான். ஸோ வெல்கம் பேக் டு தமிழ் ஏஹம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசர்ச் பேப்பர் எழுதுறது கஷ்டம்னு. அதாவது ரிசர்ச் பேப்பர் எழுத நிறைய டூல்ஸ் வேணும். அதாவது லேட்டெக்ஸ் எடிட்டர் வேணும், ரைட்டிங்க்கு பிடிஎஃப் ரீடர் வேணும், அதுவும் நிறைய டேப்ஸை ரெஃபரன்ஸ்க்கு ஓப்பன் பண்ணணும். அப்புறம் கண்டிப்பாக ChatGPT வேணும் பிரெயின் ஸ்டார்ம் பண்ண. அது மட்டும் இல்லை, சைட்டேஷன்ஸை மேனேஜ் பண்ண தனியாக அப்ளிகேஷன்ஸ் வேணும். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணணும். அதாவது ஒரு டூலுக்கு இன்னொரு டூலுக்கு போகிறதுனால ரிசர்ச்சர்ஸ் அவங்க கான்சன்ட்ரேஷனை லூஸ் பண்ணுறாங்க. ரிசர்ச் பேப்பர் எழுத மென்டல் டென்ஷனும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண தான் OpenAI Prismனு ஒரு டூலை புதுசாக லான்ச் செஞ்சுருக்காங்க. இது ஒரு சாதாரண ஏஐ டூல் மாதிரி இல்லை, இது ஒரு கம்ப்ளீட் சயின்டிஃபிக் ரிசர்ச் டூல். OpenAI ஏன் ப்ரிசம்னு ஒரு டூலை ரிசர்ச் பேப்பர் எழுதுறதுக்குன்னு தனியாக கொண்டு வந்திருக்காங்கன்னா, 1.3 மில்லியன் ChatGPT யூசர்ஸ் ஒரு வாரத்துக்கு 8.4 மில்லியன் குவரிஸ் ரிசர்ச் பற்றி வருது. இது இன்னும் இந்த வருஷம் 50% இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இந்த OpenAIயோட ப்ரிசமை யூஸ் பண்ணுறனால எந்த டூலையும் நீங்கள் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த ப்ரிசம் ஒரு கம்ப்ளீட் ப்ரௌசர் பேஸ்டு டூல். இப்போ OpenAI ப்ரிசம்மை பில்ட் பண்ண என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா, கிரிசட் ஓட க்ளவுட் பேஸ்ட் லேட்டெக்ஸ் பிளாட்ஃபார்மை தான். லேட்டெக்ஸ் பிளாட்ஃபார்மை இப்போ ரீசெண்டாக தான் OpenAI அக்வயர் பண்ணாங்க. அப்புறம் இந்த லேட்டெக்ஸ் பிளாட்ஃபார்மோட ChatGPT 5.2வை இன்டெகிரேட் செஞ்சுருக்காங்க. இப்போ ChatGPT 5.2 தான் ரிசர்ச் பண்ண உலகத்தில் பெஸ்ட் மாடல். அதாவது மேக்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் ஈக்குவேஷனுக்கு த பெஸ்ட் மாடல். இப்போ நமக்கு இதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இது ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ டூல். ChatGPT அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்தலாம். நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணி எழுத ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ப்ரிசமை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் எழுதுகிற ரிசர்ச் பேப்பர் கன்சிஸ்டாக இருக்கும் த்ரூ அவுட் த டாக்குமெண்ட். அதாவது ஒரு இடத்துல நோட்டேஷன் இல்லை ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணால் என்டையர் டாக்குமெண்ட்டில் சேஞ்ச் ஆகிடும். அடுத்து நீங்கள் ரிசர்ச் மீட்டிங்கில் இருக்கும்போது ஒயிட் போர்டில் பேப்பரில் டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்புறமா லேட்டெக்ஸில் அந்த டயக்ராமை ரிசர்ச் பேப்பருக்கு கொண்டு வரணும்னா லேட்டெக்ஸ் கோஆர்டினேட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும், ஸ்பேஸிங்கை சரி செஞ்சு. இது ஒரு ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான். இப்போ ப்ரிசமில் ஒரு ஸ்னாப்ஷாட் கொடுத்தா போதும், அது லேட்டெக்ஸ் கோடை ஜென்ரேட் பண்ணிடும். அடுத்து நீங்கள் கோ-ஆத்தர், அட்வைசர் இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஈஸியாக கொலாபரேட் ஆகிக்கலாம். அப்புறம் ரிசர்ச் பண்ண நீங்கள் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி காலேஜில் இருந்து வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ரிசர்ச் பேப்பரை நீங்கள் எழுதலாம். அப்புறம் முக்கியமாக இதில் வாய்ஸ் பேஸ் எடிட்டிங் கூட இருக்குது. அதே மாதிரி நிறைய ரிசோர்ஸ் இருக்கணும்னு தேவையும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தீசிஸையும் இதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க இப்போ டெமோவை பார்க்கலாம். நீங்கள் ப்ரிசமை ஆக்சஸ் பண்ணணும்னா cricut.com விசிட் பண்ணுங்கள். இல்லாட்டி OpenAIயோட வெப்சைட்டில் யூஸ் ப்ரிசம் ஃபார் ஃப்ரீயை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த டேஷ்போர்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே லெஃப்ட் சைடில் உங்கள் ப்ராஜெக்ட்ஸை எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட்ஸை யார் ஷேர் செஞ்சாலும் பார்க்கலாம். அப்புறம் ரைட் சைடில் நீங்கள் ஒரு நியூ பட்டனை பார்க்கலாம். இங்கேருந்து நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பக்கத்தில் இம்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. இம்போர்ட் ஆப்ஷனில் ஃபோல்டர்ஸை, ஃபைல்ஸை அப்லோட் பண்ணலாம். இல்லை ஆர்கிவ் ஃபைல்ஸை கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இப்போ நம்ம நியூ பட்டனை கிளிக் செஞ்சு ஒரு ஃப்ரெஷ் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸில் 3 மெயின் விண்டோஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஃபைல் பேனல் இருக்குது. இங்கே உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் ஃபைல்ஸ் இருக்கும். சென்டரில் main.text விண்டோவில் லேட்டெக்ஸ் கோடை எழுதலாம். அப்புறம் ரைட் சைடில் கம்பைல் டாக்குமெண்ட் விண்டோ. இங்கே தான் நீங்கள் ஃபைனல் அவுட்புட்டை பார்க்கலாம். இப்போ இந்த main.text விண்டோவை கிளியர் பண்ணலாம். அடுத்து நம்ம ஒரு ரிசர்ச் டாப்பிக்கை எழுத சொல்லலாம். இப்போ நான் இங்கே ஒரு ரிசர்ச் டாபிக் எடுத்து வச்சுருக்கேன். Evaluating the effects of AI code assistant on developer productivityன்னு ஒரு ரிசர்ச் பேப்பரை எழுத சொல்கிறேன். பேப்பரோட ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ண சொல்கிறேன். என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் வேணும்னு இங்கே கொடுத்துருக்கேன். சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராம்ப்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இதை பயன்படுத்திக்கோங்க. அதுவும் உங்களுக்கு தேவைன்னா இந்த ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ராம்ப்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண சொல்லலாம். நம்மளோட ரிசர்ச் பேப்பரை main.textல எழுதிருச்சு. இப்போ இதை கம்பைல் பண்ண சொல்லலாம். நம்ம ரிசர்ச் பேப்பர் கம்பைல் ஆகி வந்துருச்சு. அப்ஸ்ட்ராக்ட் செக்ஷன் இருக்குது, இன்ட்ரடக்ஷன் செக்ஷன் இருக்குது, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ரிலேட்டட் ஒர்க்ஸ் இருக்குது, மெத்தடாலஜி இருக்குது,
ரிசல்ட்ஸ் இருக்குது, டிஸ்கஷன், லிமிட்டேஷன், கன்க்ளூஷன் அண்ட் சில ரெஃபரன்ஸ் சைட்டேஷன்ஸும் இருக்குது. இப்போ இந்த மெத்தடாலஜி செக்ஷனில் கொஞ்சம் கிளாரிட்டி அப்புறம் அகடமிக் டோனை இம்ப்ரூவ் பண்ண சொல்லலாம். இப்போ இங்கே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன், இம்ப்ரூவ் கிளாரிட்டி அண்ட் அகடமிக் டோன் இன் மெத்தடாலஜி செக்ஷன்ட்டு. இப்போ இந்த ப்ராம்ப்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ இந்த மெத்தடாலஜி செக்ஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இம்ப்ரூவ் ஆனதை கம்பைல் பண்ண சொல்லலாம். ஸோ மெத்தடாலஜி செக்ஷன் இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ரிசல்ட் செக்ஷனை டேபிள் ஃபார்முக்கு மாற்றலாம். அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் எழுதலாம். கன்வெர்ட் த ரிசல்ட் செக்ஷன் இன்டு டேபிள் ஃப்ரெண்ட்லி ஃபார்மேட்னு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ராம்ப்டை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். டேபிள் ஃபார்மேட்டை லேட்டெக்ஸ் கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு. கம்பைல் பண்ண சொல்லலாம். ரிசல்ட் வந்து சம்மரி செக்ஷனில் வந்திருக்கு. இந்த டேபிள் ஃபார்மேட்டை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து ஒரு டயக்ராம், அதாவது ஒரு ஃப்ளோ டயக்ராமை ஆட் பண்ண ப்ராம்ப்ட் தரேன். ஒரு கான்செப்ஷுவல் டயக்ராம் இல்லுஸ்ட்ரேட்டிங் த ஒர்க் ஃப்ளோ ஆஃப் ஏஐ கோட் அசிஸ்டன்ட் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை உருவாக்க சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ராம்ப்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ இது வந்து லேட்டெக்ஸ் கோடில் டிக்ஸ் பேக்கேஜை யூஸ் பண்ணி டயக்ராம் வரைஞ்சிருக்கு. கம்பைல் பண்ண சொல்லலாம். ஸோ கான்செப்ஷுவல் ஃப்ளோ டயக்ராம் இங்கே வந்திருக்கு, பட் ப்ராப்பராக டிஸ்பிளேயில் இல்லை. ஸோ அதை கரெக்ட் பண்ண சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த கான்செப்ஷுவல் ஒர்க் ஃப்ளோ டயக்ராமை கரெக்ட் பண்ண இப்போ இந்த ப்ராம்ப்டை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லலாம். மறுபடியும் இதை கம்பைல் பண்ண சொல்லலாம். இப்போ இது ஓரளவு எனக்கு ஓகே தான். ஸோ நீங்கள் இதே மாதிரி ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ணலாம். நீங்கள் இங்கேருந்து ரெஃபரன்ஸ் ஃபைல் அப்புறம் ரெஃபரன்ஸ் இமேஜஸ் டயக்ராம்ஸை கூட அப்லோட் பண்ணலாம். நான் இப்போ ஒரு பிடிஎஃப் ஃபைலை ரெஃபரன்ஸ்க்கு அப்லோட் பண்ணுறேன். பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணலாம், இதை ட்ராப் பண்ணலாம், எரேஸ் கூட பண்ணலாம். அடுத்து ஷேரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங். நீங்கள் யார் கூட வேணாலும் கொலாபரேட் பண்ணலாம் இந்த ஷேர் பட்டன் மூலியமாக. அப்புறம் யூசர்ஸை நீங்கள் இன்வைட் கூட பண்ண முடியும், இமெயில் மூலியமாகவோ இல்லை லிங்க் மூலியமாகவோ. நீங்கள் இந்த பேனல்ஸை டாகுல் கூட பண்ண முடியும். சைட் பார் வேணாம்னா டாகுல் பண்ணிக்கலாம், இல்லை கோட் பேனல் வேணாம்னா நீங்கள் டாகுல் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் வேணும்னாலும் நீங்கள் டாகுல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம். இங்கேருந்து நீங்கள் டவுன்லோடை கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம ரிசர்ச் பேப்பர் பிடிஎஃபாக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ஃபைனல் தாட் என்னென்னா, arstechnica.com வெப்சைட்டில் ஏஐ வில் ஸ்லாப் ஓவர் சயின்டிஃபிக் ரிசர்ச்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஐ டூலோட உதவினால் ஸ்பீடாக க்ரியேட் ஆன ரிசர்ச் பேப்பருக்கு புது அறிவு கம்மியாக இருக்கும். ஏஐ ஸ்லாப்னா தரமில்லாத ரிசர்ச் பேப்பரை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஏஐ டூலாக இருந்தாலும் ப்ராப்பராக தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அதை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி உங்கள் ரிசர்ச் பேப்பரை எழுதாதீங்க. இட்ஸ் அ டூல் டு ஸ்பீட் அப் யுவர் ரிசர்ச் ரைட்டிங், நாட் டு டூ யுவர் கம்ப்ளீட் ரிசர்ச். ஸோ அடுத்த வீடியோ எந்த கான்செப்டில் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.